கரை கண்டு திணிகளமே வயிறு முழுக்க வயிறு முழுக்க வயிறு முழுக்க வயிறு முழுக்க வயிறு முழுக்க தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவரே தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவரே. அதாகப்பட்டது அது என்னன்னா 2050ல என் கண்டுபிடிப்பினை காண்டே கடலாண்ட நமக்கு அல்லாண்ட எம்மா நான் தமிழ தானே பேசிட்டு இருக்கேன், நீ என்ன வேற மொழியில மாத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்க. கடலாண்ட எதுல விட்ட கடலாண்ட 2050ல மீன்களை விட பிளாஸ்டிக் தான் அதிகமா இருந்திருக்கும் போல. என்னங்க எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க. பழைய மிஸ்னா நெகிழி சிக்காது, அப்ப நெகிழி தான் சிக்குன்றீங்க. ஆமா நெத்தினே கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன நெகிழி சொல்றேன் கேளுங்க. பிளாஸ்டிக் தான் தமிழ்ல நெகிழின்னு சொல்றோம். ஓ நெகிழியா? 1956ஆம் ஆண்டுல ஒரு விஞ்ஞானி பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாரு. ஆமா கண்டுபிடிச்சாரு. 1987ஆம் ஆண்டுல தீயா பரவுச்சு. ஆமா பரவுச்சு. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நெகிழில சொல்றேன் கேளுங்க. இந்த நெகிழி உங்களுக்கு ஒரு புருஷ மாதிரி. என்னது புருஷ மாதிரியா? என்னதான் நீங்க திட்டி தீட்டாலும் எரும மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி சுவரணியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். கொண்டாட்டி இழுக்கிற இழுப்புக்கு எல்லாம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி. அதே நம்ம காசு கட்டி பாத்திரம் திறக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவு வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்ம தான் செய்யணும். இதை சொல்லியே மாறாதியா? சொல்லியே மாறாதுங்க. ஆரம்பிச்ச நேரம் போகாதுங்க. ஆமா சொல்லியே மாறாதுங்க. ஆரம்பிச்ச நேரம் போகாதுங்க. மின்சார கம்பியை கூட நீ சொல்லமா தொத்திடலாம். எலக்ட்ரிஷியன் சூடான குக்கரையும் நீ சுலபமா தூக்கிடலாம். கண்ணடியும் மின்னலும் மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. ஆமா மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. மருத்துவமே மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. ஆமா மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. இவ்வளவு நல்ல விஷயத்துக்கு காரணமான பிளாஸ்டிக் இப்ப பல நல்ல விஷயத்துக்கு ஏற்படுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆமா நம்ம தான் காரணம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேளுங்க. ஒரு சராசரி மனுஷனுடைய ஆயுசு நாள் எவ்வளவு? அண்ணா ஒரு 75 வருஷம். சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம தினமும் குடிச்சிட்டு போறோம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட ஆயுசு நாள் எவ்வளவு? தெரியலையே. உங்க பேரனுடைய பேர் என்ன சொல்வீங்க? பையனுடைய பேர் என்ன சொல்வீங்க? பேரனுடைய பேர் என்ன சொல்வீங்க? கொல்லு பேரனுடைய பேர் என்ன சொல்வீங்க? எள்ளு பேரன் இல்ல கொல்லு பேரன். 16 பேர் தாண்டி இந்த பிளாஸ்டிக் போகவே போகாது. தயவு செஞ்சு எல்லாரும் பிளாஸ்டிக் தவிர்த்து துணி பையன் கையில் எடுங்க.